வெல்கம் டு துர்காதேவி சரணம். வியாழக்கிழமை என்றால் அது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உகந்த கிழமை. நம்முடைய ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையே அமையும் என்று சொல்வாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கு இருக்கிறார், யாரை பார்க்கிறார் என்பதை பொறுத்துதான் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி நிகழுமா நிகழாதா என்று சொல்வாங்க. மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வதை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் ஒரு குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மங்களகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் அன்று சிவபெருமானை நினைத்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாம பார்க்கலாம். நம்முடைய கர்ம வினைகளையும் தோஷங்களையுமே நீக்கக்கூடிய நாளாக இன்று பிரதோஷ நாள் இருக்கின்றதுங்க. அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய துயரங்கள் அனைத்தையுமே நீக்கி மங்களங்களை சேர்ப்பதற்குரிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறை ஒன்று இருக்கிறதுங்க. இந்த முறையை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் செய்வதன் மூலம் நம்முடைய துயரங்கள் முற்றிலுமே நீங்குவதோடு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான மங்களமும் உண்டாகுங்க. இந்த தீபத்தை மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஏற்றணுங்க. இதற்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் சிறிது விபூதியை கொட்டி பரப்பிக்கோங்க. அந்த தட்டிற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க. பிறகு உங்களுடைய மோதிர விரலால் அந்த விபூதியை ஓம் என்று எழுதணுங்க. அதற்கு மேல் வில்வ இலைகள் வைத்து அந்த வில்வ இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. பிறகு சுத்தமான மஞ்சள் தூளை கையில் வைத்து அதில் சிறிதளவு மட்டும் பன்னீரை ஊற்றி அதை கெட்டியாக ஒரு உருண்டை போல பிடிச்சுக்கோங்க. சிறிய உருண்டையாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உருண்டையை எரிகின்ற தீபத்திற்குள் போடுங்க. பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து ஓம் நமோ பகவதையே ருத்ராய என்னும் மந்திரத்தை, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தையும் 21 முறை பாராயணம் செய்யுங்க. இப்படி பிரதோஷ நேரத்துல மஞ்சள் உருண்டையை பிடித்து போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்ம வாழ்வில் இதுவரை நாம பட்ட துயரங்கள் அனைத்துமே சிவபெருமான் நீக்குவார். இன்றைய தினம் பிரதோஷ நேரத்துல ஐஸ்வரேஸ்வரரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகுங்க. பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த குபேரருக்கும் உகந்த நேரமாகவே இருக்கின்றதுங்க. குபேரருக்கு செல்வத்தை வழங்கியவர் தான் இந்த ஐஸ்வரேஸ்வரர் என்பதால அந்த நேரத்துல நாம சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சிவபெருமானின் அருளோடு குபேரரின் அருளும் குரு பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முழு மனதோடு இப்படி சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் பட்ட துயரங்கள் அனைத்தும் காணாமல் போவதோடு செல்வ செழிப்புடன் குபேர சம்பதத்துடன் வாழலாங்க.